ஆசா நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேங்க. அதாவது இப்போது நம்ம வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், ஓகேவா? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து சமைச்சிட்டு இருந்துருக்கு. என்ன சமைச்சிச்சுன்னா, அது பேர் வந்து ஹேம் சொல்கிறாங்க. ஹேம் அப்படின்னா என்னென்னா, பிக் இருக்குல்ல, அதோடைய காலை வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. சம்திங் ஏதோ பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கு இந்த பொண்ணு வந்து, இந்த சைடு ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு 2 சைடுமே வந்து கட் பண்ணிவிட்டு சமைச்சிருக்கு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த ஹஸ்பண்ட் வந்து அவன் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அவனுக்கு டவுட் ஆயிடுச்சு, எதுக்கு இந்த பொண்ணு, எதுக்கு என் ஒய்ஃப் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்டுக்கிறான். why you are doing this such like that அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறான். இது ஏன் பண்ணுறீங்க, எதுக்கு கட் பண்ணுறேன் கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, இப்படி தான் எங்கள் அம்மா பண்ணிச்சு, அதை தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவங்க கன்ஃபியூஸில் அவனோட கன்ஃபியூஷன், அவனோட கிளாரிஃபிகேஷன் ஆகலை. பட் ஸ்டில் அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதே டைமில் அவங்க அம்மா வந்திருக்காங்க. அந்த பொண்ணோட அம்மா, அதாவது அந்த பையனோட ஆன்ட்டி வந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு நைட்டு டின்னர் இருக்குது. ஸோ நல்லதாக போச்சு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், அந்த பொண்ணோட அம்மா கிட்ட, ஆன்ட்டி நீங்கள் எதுக்கு இதை கட் பண்ணீங்க சமைக்கும்போது? அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, அப்படி தான் எங்கள் அம்மா பண்ணாங்க, அதனால தான் நானும் கட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் அவன் வந்து ஓவர் டென்ஷன் ஆகி இதில் என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு இதை தெரிஞ்சுக்கலாமே சொல்லிட்டு அவங்க அந்த பொண்ணோட கிராண்ட்மா இருக்காங்கல்ல, அந்த பொண்ணோட கிராண்ட்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி கேட்கலாம் சொல்லிட்டு கால் பண்ணியிருக்காங்க. பாட்டி நீங்கள் எதுக்கு இதை கட் பண்ணிவிட்டு சமைச்சிங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது அந்த பாட்டி சொல்லியிருக்கு, என்னுடைய பேன் வந்து சின்னதாக இருக்கும், நம்ம வீட்டில் சமைக்கிற பேன் வந்து சின்னதாக இருக்கும், அதனால் நான் கட் பண்ணி சமைப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தங்க அவங்களோட கன்வீனியன்ட்டுக்காக பண்ண விஷயத்த அவங்களோட ஜென்ரேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதே தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். லைக் எல்லா விஷயத்தையும் யோசிச்சிங்கன்னா, நம்ம அம்மா அப்பா நம்ம தாத்தா பாட்டி என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம், அது கரெக்டுன்னு நினச்சி. மேபி சம்டைம்ஸ் அது கரெக்டாக கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து அவங்களுடைய அந்த மாடலிங் இருக்குல்ல, அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அதே வாழ்க்கையை நம்ம வாழ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதனாலேயே நம்ம நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்ல போனால், நம்ம வந்து மணி பற்றி யோசிக்க காசு விஷயத்தில். இப்போ இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் காசு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஆனால் நமக்கு இன்ஸ்டெட் ஆஃப் சேவிங் மணியில் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா, யாராச்சும் நம்மகிட்ட காசை பற்றி கேட்டாங்கன்னா, என்கிட்ட பணமாக இருக்குது, என்கிட்ட பணமாக தொங்குது, என் வீட்டு பின்னாடி பணமரமாக இருக்குது, பிச்சு தரேன், என் உடம்புல என்ன பணமாக இருக்குது, நல்லாமே தந்துடுறேன், இப்படிலாம் நம்ம நிறைய டைலாக் சொல்லுவோம். இதெல்லாம் எங்கேருந்து சொல்லுவோம்னு நினைக்கிறேன்? எல்லாமே நம்ம அம்மா அப்பா நமக்கு சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க. அதை அப்படி கண்டினியூஸாக இந்த ஜென்ரேஷன் கொண்டு போயிட்டே இருக்கும். பட் அதை பற்றின திங்கிங் மாறிச்சுன்னா இன்னும் லைஃப் நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பணத்தை வச்சிருக்கிறவன்லாம் நல்லவன் கிடையாதுங்கிற ஒரு இன்டென்ஷனை நம்ம மைண்டில் நமக்கே தெரியாமல் பூத்தி வச்சுருக்காங்க. அதை மாற்றணுன்னா லைஃப் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே.